டிஜிட்டல்லேருந்து ஆர்டிஸ்ட் வர்றது வந்துட்டு ரொம்ப ஈஸி. இப்போல்லாம் ஈஸியாக ஃபேம் கிடச்சிரும். பட் டெக்னீஷியனுக்கு வந்து அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல் தி பெஸ்ட் மச்சான். இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த படத்தில் நடிக்கலை, ஆனால் அடுத்த படத்தில் பிரசன்னா கூட நான் நடிக்க போகிறேன். ஸோ சிவகுமார் சார் அதை டைரக்ட் பண்ண போகிறாரு. மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் கோல்டு. கால் 04445454545. பிரசன்ஸ் அந்தரன் ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட். பிஹைண்ட் நோட்ஸ் இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நான் வேறு எந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருந்தாலும் இவ்வளோ வியூஸ் போயிருக்குமான்னு எனக்கு தெரியாது. என்னோட முதல் அடையாளமாக பார்க்குறது வந்து நெடிய கழிகிறா அது பிஹைண்ட் நோட்ஸில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் எவ்வளோ இந்த ஷார்ட் ஃபிலிம் ஓட்டிலாம் அந்த ப்ராஜெக்டை கேட்டாங்க, நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷனை படிப்பேன், அது நமக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் தேங்க்யூ பிஹைண்ட் நோட்ஸ். Prajal, as a co-actor, as a co-star, I think I lucked out and I feel very lucky to have you. எங்களை மாதிரி ஒரு யங் ஆட்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்றைக்கும் இப்படியே இருக்குது, நாளைக்கு மாறிடாதான் இஸ் பீயிங் லைக் ரொம்ப வருஷமாக இஸ் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் சக்ஸஸ். இந்த படமே சின்ன படம் பெரிய படம்னு இல்லை, இன்றைய நாளைக்கு எல்லாமே மக்கள் டிசைட் பண்ணுறது தான். அது கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக தான் ஆரம்பிக்கும், அது எங்கே பெருசாக போகும்னு தெரியாது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. சின்ன ரீலில் இன்றைக்கி ஒருத்தரோட வாழ்க்கையே மாறுது. அதை நம்பி நாங்களும் எங்களுடைய ப்ரெசன்டேஷனும் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான் இதில் இருக்கும். ஆனால் புதுமுகங்கள் மாதிரி உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நன்றி. தேங்க்ஸ். லேடி கோரியோகிராஃபராக இருந்து நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை கொடுத்த எங்கள் டைரக்டருக்கும் எங்கள் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ அடுத்தபடியாக, அதாவது எப்பொழுதுமே ஒரு படம் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோயினை வாழ்த்துவோம், டெக்னீஷியன் அவங்கள வாழ்த்துவோம், டைரக்டரை வாழ்த்துவோம், ப்ரொடியூசர் படம் கொடுத்த நம்மளோட ப்ரொடியூசரை வாழ்த்துவோம். பட் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயினோட கேரக்டர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக காட்டுறது வந்து ஆல் த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு படத்துலையும் பார்க்கும்பொழுது அந்த கூட நடிக்கக்கூட அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன ரோல்ஸாக இருக்கட்டும், அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு தனி அழகை கொடுப்பாங்க. அந்த வகையில் அந்தரன் படத்தோட முக்கியமான ஒரு சிலரை தான் மேடை கூப்பிட போகிறேன். ஆதிரன், ரமேஷ் பாபு, அர்ஜுன் தேவ், விஜே ராஜீவ் மற்றும் அனிஷ் பிரபாகர் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். எஸ், ஸோ கண்டிப்பாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல்லையும் வந்து நடிச்சிருக்காரு XY படத்தில். தேங்க்யூ அனிஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஹவ் வாஸ் இட் அந்த படத்தில் நடித்த அந்த ஒரு விஷயத்த சொல்லுங்கள் ப்ளீஸ். என் பேர் ரமேஷ் பாபு கீதா. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், என்னடா ரமேஷ் பாபு கீதான்னு சொல்கிறீ அப்படின்ட்டு. ஸோ கீதா யாரும் இல்லை, என் அம்மா தான். ஸோ என் அம்மா இல்லாமல் நான் இல்லை. அம்மாவை மறந்தால் மனுஷனே இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மா இருக்காங்களா? வாவ், பியூட்டிஃபுல். அவங்களை கொஞ்சம் ப்ளீஸ் வாங்கம்மா, மேடைக்கு வரோம் ப்ளீஸ். நீங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஸோ இவங்க தான் அம்மா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை விட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் இங்கே யாருக்கும் அவர் எங்கே இருக்காரு அப்படின்ட்டு தெரியாது. பட் கண்டிப்பாக அவர் இந்த வீடியோ பார்க்குறோன்னு நம்புகிறோம். அவர் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுறாரோ இல்லையோ, இதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எல்லாம் ஒரு மென்னுக்கும், இந்த மாதிரி யாரையும் தனியாக விட்டு போயிடாதீங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் உடஞ்சி போயிடுவாங்க. பட் இவங்க 25 வருஷமாக அப்போ சைக்கிள் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு நார்மல் லெதர் ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ என்னையும் தம்பியும் வளர்த்து, நான் இன்ஜினியர் அண்ட் மாடலிங் 10 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். அண்ட் டுடே திஸ் இஸ் மை டெபியூ ஃபிலிம். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அண்ட் என் மாமா அங்கே உட்காந்துட்ருக்காரு, அவரும் ரியலி சப்போர்ட்டிவ். தேங்க்யூ மாமா. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்ல போனோன்னா, லாஸ்ட் இயர் நான் மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் வின் பண்ணேங்க. ஸோ அப்போ எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட இப்போ எனக்கு கீழே வரும்போது, என் அம்மா பேசும்போது எனக்கு அழுகே வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லணும்னா, ஃபுல்ஃபில் 20ஸ்லேயே லைஃப் போதண்டா, இது போதண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ அவங்க பிஹைண்ட் ஒரு ஸ்டேஜை ஏறும் நான் அதை பார்த்தணும். அண்ட் இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, இந்த மூவியில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. லைக் எனக்கு மூவி ஃபுல்லாக தெரியாது, என் கேரக்டரே வந்து கொஞ்சம் எதையும் சொல்லக்கூடாதுன்னு இப்போ தான் டேரக்டர் என்னை மிரட்டினாரு. ஸோ கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு சின்ன சீனில் கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தியோ இல்லை அவமானப்படுத்தியோ ஒரு தப்பாவோ பேசியிருக்க மாட்டோம். ஸோ அண்ட் ப்ரொடியூசர் கூட இதை சொன்னார், லைக் எனக்கு ஒரு ரெண்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம்.
பிகாஸ் மூவி தாங்க எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு டேரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக ஒரு மூவியில் ஒரு நல்ல சீன் வைங்க. அது வந்து எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அது ஒரு நல்ல வெற்றி படமாக நான் நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ரொம்ப அழகான ஒரு தருணம், ஒரு அழகான மேடையிலையும் அம்மாவை ஏற்றிட்டீங்க. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூம்மா. நான் கரண்ட்லி பிரஜின் சார் கூட ஒரு XYன்னு ஒரு மூவி பண்ணிகிட்ருக்கேன். சார் அதில் பயங்கரமான ஒரு கேரக்டர், பயங்கரமாக ஒரு லீடாக பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ அவரை வாழ்த்துறதுக்காகவும் அந்தரன் டீமை வாழ்த்துறதுக்காகவும் ஐ கேம் ஹியர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என் பேர் அதிரன். நான் அந்தரன் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஒருத்த மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். நீங்கள் எல்லோரும் படத்தை பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதில் எல்லாருமே வந்து டெபியூட் தான். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான் இதில் இருக்கும். ஆனால் புதுமுகங்கள் மாதிரி உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நன்றி. கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜே ராஜீவ். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் நான் ப்ரெஸ் மீட்லேயே தேங்க்ஸ் சொல்லிட்டேன். தேங்க்ஸ் சொன்னால் அவர் திட்டுவார், ஏன்டா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிவி சார். அதனால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் எவ்ரி ஒன். சீஃப் கெஸ்ட்டாக வந்து இங்கே நம்மளுக்காக, இன்ஃபேக்ட் பிரஜனானுக்காக தான், பட் நாங்களும் அதில் இருக்கிற ஒரு பாட்டாக. ஸோ இவ்வளோ பேர் வந்து எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி பேசிட்டு போகிறாங்களே, தட் ஷோஸ் ஹவு மச் லவ் தே ஹேவ் டுவர்ட்ஸ் பிரஜனன்னான்னு சொல்லிட்டு. ஐ எம் ஆல்சோ விஜே. நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் பெருசாக கூட வந்துட்டா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு கேரக்டராக பண்ண மூவியில் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி கெஸ்ட் கம்மிங் இயர் அண்ட் ஹானரிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அர்ஜுன் தேவ். எஸ்கே பிக்சர்ஸ் சாம்பசிவம் அண்ணா வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் மனிதர்கள்னு ஒரு படம் பண்ணோம். அதில் தான் அண்ணன் பழக்கம். ஸோ அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், டைரக்டர் சந்தோஷை போய் நீ மீட் பண்ண அப்படின்னார். நானும் மீட் பண்ணேன், வாய்ப்பு கிடச்சிது. வாய்ப்புக்கு நன்றி ப்ரோ. அண்ணனுக்கும் நன்றி. அண்டு பிரஜின் ப்ரோக்கு பற்றி நான் ஒன்று சொல்லணும். லைக் பர்சனலாக இல்லை, ஒரு ஆக்டராக வந்து எவ்ரிடே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஃபார் மீ எனக்கு வந்து மோர் தென் a decade இட்ஸ் பீன். ஒவ்வொரு நாளும் வந்து மொனோட்டனஸாக இருக்கும். இன்றைக்கும் இப்படியே இருக்குது, நாளைக்கு மாறிடாதான் அப்படின்னு. இஸ் பீயிங் லைக் ரொம்ப வருஷமாக இஸ் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் சக்ஸஸ். ஸோ ஐ விஷம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸாக உங்களுக்கு இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். Thank you so much. I think all the future heroes are here. Thank you so much and we wish you all the best. Thank you. ஓகே, ஸோ அடுத்தபடியாக கதையின் நாயகி இவானா வருண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, along with Ivana, I would also like to call upon director சந்தோஷ் ராவணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக் டைரக்டர் ஹரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் DOP கிஷோர் ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் எடிட்டர் சதீஷ் குரசோவா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் 2 கோரியோகிராஃபர்ஸ் டியூக் விஜய், ஐ திங்க் பிரஜனோட நெக்ஸ்ட் படத்தில் நடிக்கிறாரு. ஸோ ப்ளீஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கோரியோகிராஃபர்ஸ் விஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, ஸோ ஹீரோயினோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். எஸ் இவானா, ஸோ ஹவு டு யூ ஃபீல் ஹாப்பி அபவுட் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி? இப்படி தமிழில் போயிடலாமா? வணக்கமோட ஆரம்பிச்சிடலாமா? Vanakkam everyone. I think for an actor, the first film is very important, and given this opportunity by CV Kumar sir and Samashim sir believing in me, someone who's not from here, was a big risk, and I hope I did well to their expectations. When I came here, I was very nervous because everything was new for me. And I was just trying to settle in, but I can tell you with 100% guarantee that I have got the best and the sweetest cast and crew available in the entire Indian cinema. They were very patient with me. They were very nice, very sweet. Prajan, as a co-actor, as a co-star, I think I lucked out, and I feel very lucky to have you, because not only I got to experience what kind of acting is there, because he has so much of variations,
And so I also got to learn so much from him. Plus, he has so much of patience and comfort for everybody on set. He's like a very humble person. So I hope this is my first step to that. My brother is here today, but he's very shy. So he's like, please don't. But he's representing our entire family, and I love you so much. So please watch it on June 26th, Andaran. Thank you. Thank you so much, Ivana. Please. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவி சார். என் நேம் வந்துட்டு விஜய், கொரியோகிராஃபர் கிடையாது. நான் வந்து ஒரு யூடியூபர் அண்ட் ஹாட் ஸ்டாரில் கனாக்காலம் காலங்கள் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அண்டு கயல் சீரியலில் வந்துட்டு ஒரு ப்ராமினென்ட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இன்றைக்கி நான் எதுக்கு முக்கியமாக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். என்னென்னா, பிரஜனனாவை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. நான் ஒருத்தரை பற்றி பேசணும். அது யாருன்னா என் நண்பன் கிஷோர் தான். இவர் தான் வந்து இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டிஜிட்டல்லேருந்து ஆர்டிஸ்ட் வர்றது வந்துட்டு ரொம்ப ஈஸி. இப்போல்லாம் ஈஸியாக ஃபேம் கிடச்சிரும். பட்டு டெக்னீஷியன்ஸ் வெளியே வர்றது கஷ்டம். ஸோ 2019 எனக்கு இவரை தெரியும். பிளாக் ஷீப்பில் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, எவ்வளோ சினிமோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, எடிட்டர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃபைனலின்ற ஒரு சேனலில் நாங்கள் எல்லாருமே பழக்கம். அங்கேயும் நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க, சினிமோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, எடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஆர்டிஸ்ட்லாம் வெளியே வந்துடலாம், ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ரோல். இப்போ நான் ஷாலினி ஸ்டோர்ஸ் பண்ணேன், வெண்ணிலா டிஃபன் சென்டர் சீரிஸ் பண்ணேன். இது மூலயமா நாங்கள் எப்படியாச்சும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் டெக்னீஷியன்ஸ் வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோட குரூப்பில் இருந்து நிறையா சினிமோட்டோகிராஃபர்ஸ் படம்லாம் பண்ணியிருக்காங்க, பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அதில் இவரும் ஒருத்தர். ஸோ அந்தரன் படம் ரிலீஸ் ஆகிறோம் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு டெக்னீஷியனுக்கு அவன் நேம் ஸ்க்ரீனில் வரும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவான்றது தெரியும். இப்போ ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, கை தட்டுவாங்க, நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் டெக்னீஷியனுக்கு வந்து அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல் தி பெஸ்ட் மச்சான். இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். அண்ட் வந்து தேட்டரில் இந்த படத்தை எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இன்னொரு விஷயம், ராவணன் ப்ரோவை பற்றி சொல்லணும். அவர் வந்து எனக்கு கடந்த ஒரு 2-3 மாதமாக தான் தெரியும். ஸோ இந்த 2-3 மாதத்தில் அவர் எப்படிப்பட்டவன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரோ இங்கே கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ப்ரோ இந்த படத்தில் நீங்கள் இப்போ நடிச்சிருக்கீங்களா, இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இந்த படத்தில் நடிக்கலை, ஆனால் அடுத்த படத்தில் பிரஜனா கூட நான் நடிக்க போகிறேன். ஸோ சிவகுமார் சார் அதை டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அதை இந்த ஸ்டேஜில் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் பேசுகிறது. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவங்களுடைய பிளஸ்ஸிங்னால தான் இந்த படம் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு அப்பா, தம்பி, தங்க, என் மனைவி எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்தவொடனே ஒரு டர்ராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. என்னென்னா இந்த ஒரு 5 வருஷமாக இந்த கதையை வச்சு ஸ்டப்பானா இந்த கதையை எடுத்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். அதுக்கான தருணம் இப்போ வந்திருக்கு. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சிவி சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு சாம்பா சிவ் சார், தேங்க்யூ சார். அண்ட் பிரஜன் சார், இந்த படம் நம்மளுக்கு கண்டிப்பாக டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். எங்களை மாதிரி ஒரு யங் ஆட்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டைரக்டர் சார், ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ், நேரம் கருதி. எல்லாருக்கும் வணக்கம். வந்து சென்ற எல்லா சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த நேரத்தில் நான் சில பேரை நினைவுக்கு ஒன்றுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அப்பா. ஏன்னா அவங்க 2 பேருமே இல்லை. இருந்தாலும் எங்கள் அம்மா என்னை ரொம்ப நம்பினாங்க. அவங்க இல்லைனாலும் எங்கள் அப்பா இன்னும் ரொம்ப ஆசைப்பட்டார். லாஸ்ட் இயர் அவர் இறந்துட்டார். என்னன்னா அவர் என்னை நம்பவே மாட்டார். எல்லா அப்பாவும் மாதிரி தான், அப்பா நல்லா அப்படி தான் எனக்கு கிட்டத்தட்ட. அவர் இல்லைன்றது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண என் பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மாலாம் எனக்கு வந்து எங்கள் அம்மா இடத்துலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களே இந்த இடத்துல நினைவுக்குறேன். அப்புறம் என் அக்காங்க, ஏன்னா இப்போ எங்கள் அக்காங்க தான் எங்கள் அக்கா சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு படிச்சுக்கிட்டே வேலைக்கு போனேன். எங்கள் சின்ன அக்கா, பெரிய அக்கா ஃபேமிலியை பார்த்துப்பா. என் அண்ணன் அவனே நான் வேலையை பார்த்து தான் போயிட்டு இருந்தான். எனக்கு அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம். அதே போல் என் ஃபேமிலி கடந்த 3 வருஷமாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். என் ஒய்ஃப், அப்புறம் என் பசங்க, அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் நான் பிகை நோட்ஸை பற்றி பேசணும். கண்டிப்பாக நீங்கள் எடிட்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, பிகை நோட்ஸ் வந்து இந்த படம் மூலமாக வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. என்னோடய கெரியரில் ரொம்ப முக்கியமான பிளேஸ் வந்து பிகை நோட்ஸுக்கு இருக்குது. ஏன்னா லாக்டவுனில் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், நெடிய கலை மீரான்னு.
அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் 2 இயர்ஸாக வச்சுட்டு இருந்தேன். அது ஒரு பைலட் ஃபிலிம், படமாக பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த கதை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வாய்ப்பு தேடுறதுக்கு ஒரு ப்ராசஸாக அதை ரிலீஸ் பண்ணலான்ட்டு என் நண்பர்கள் மூலமாக நான் பிகைனூட்ஸில் தான் அதை ரிலீஸ் பண்ணேன். அது எனக்கு கொடுத்த ரெக்கக்னிஷன் தான் எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு. அது ஒரு பெரிய ஸ்டோரி. வேணால் ஷார்ட்டாக வேணால் முடிச்சிடறேன், ரொம்ப கம்மியாக முடிச்சிடறேன். என்னென்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 1 வீக்கில் வந்து ஒரு 3 மில்லியன் வியூஸ் போச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பர்சன், என் நண்பர்னு சொல்லணும், அவர் வந்து அருள் பொன்னையான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஸ்ரீலங்கன் தமிழ். அவர் எனக்கு பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் எனக்கு கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுறாரு, எனக்கு உங்கள் நம்பர் வேணும், உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு நம்பர் கொடுத்துட்டேன். பேசி முடிச்சுட்டு அடுத்த நாள் எதாவது கதை வச்சுருக்கீங்களா, அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னும் போது நான் வந்து வாட்ஸ்அப் காலில் அவருக்கு இந்த கதையை ஃபுல்லாக வீடியோ காலில் நரேஷன் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா நைட்டு ஒரு 1 மணி இருக்கும், அவங்க ஆஸ்திரேலியா வீடியோ கால்னு நினைக்கிறேன். அப்புறம் நரேஷன் பண்ணி முடித்த உடனே அடுத்த நாள் எனக்கு ஒரு நம்பர் அனுப்பிச்சார். அந்த கான்டாக்ட் மூலமாக தான் எனக்கு சிவி சாரை தெரியும். சிவி சார் மூலமாக தான் வந்து இந்த ப்ரொடியூசர் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அப்படி தான் எனக்கு இந்த பட வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பிகைனூட்ஸ் இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நான் வேறு எந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருந்தாலும் இவ்வளோ வியூஸ் போயிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போவும் வந்து என்னோடய முதல் அடையாளமாக பார்க்குறது வந்து நெடிய கழியரா, அது பிகைனூட்ஸில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் எவ்வளோ இந்த ஷார்ட் ஃபிலிம் ஓட்டிலாம் அந்த ப்ராஜெக்டை கேட்டாங்க, நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா பிகைனூட்ஸில் போய்ட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் நான் போய்ட்டு அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்ப்பேன். ஷார்ட் ஃபிலிமோட என்னென்னா நான் பலமுறை பார்த்துட்டாலும் அந்த கமெண்ட் செக்ஷனை படிப்பேன். அது நமக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் தேங்க்யூ பிகைனூட்ஸ். இப்போ அந்தரனுக்கு வந்துடுறேன். அந்தரன் எங்கள் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ வந்து நன்றி சொல்லக்கூடாது, என் க்ரூ மொத்தத்துக்கும் நான் ஒரே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். க்ரூவை பற்றி நான் சொல்லிடுறேன். பிரஜனண்ணா, வேணா மேம், அப்புறம் ஐஸ்வர்யா, பிரியங்கா, அதிரன், ராஜு, அர்ஜுன், நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த உங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் வந்து நான் பேசப்படன்னு அதிகமாக நம்புகிறேன். அதை தாண்டி ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து எங்கள் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் நான் என்னென்னா அவரோட கேரக்டர் ரொம்ப முக்கியம், அதை ரிவீல் பண்ண நான் விரும்பலை. ஏன்னா ஒரு ஆன்டகனிஸ்டாக ப்ரொட்டகனிஸ்டாக அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கும். படம் முடியும் போது மட்டும்தான் தெரியும் அவரோட கேரக்டரோட முக்கியத்துவம். அவர் ப்ரொடியூசராக இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருந்தது, சின்ன மைனஸ் இருந்தது. என்னென்னா ப்ளஸ் என்னென்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் கூடவே இருப்பார். அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் அவர் கவனிப்பார். அப்படின்னும் போது ஒரு நாளில் வந்து நாங்கள் ஒரு கால் ஷீட் பிளான் பண்ணியிருப்போம், 1.5 கால் ஷீட் போவோம். அதெல்லாம் வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். அந்த வகையில் வந்து மைனஸ்னால் பயமாக இருக்கும். அவர்கிட்ட போய் ஒரு 10 டேக் கேட்டு போனவன்ட்ட கேட்க ஒரு மாதிரி சார் ஒன்னொரு போகலாமான்னு. ஆனால் அவர் என்ன சொன்னால், உனக்கு ஓகேப்பா ஒன்னொரு போகலாமா, அப்படி தான் சொல்லுவார். அந்த வகையில் நான் ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் க்ரூ, நன்றின்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் க்ரூ எல்லாருக்குமே, டிஓபி கிஷோருக்கும் நானும் வந்து எங்களோட ட்ராவலில் சொன்னேன்னா அது நிறைய டைம் தேவைப்படும். நான் நிறைய இடத்துல அடி வாங்காமலாம் தப்பிச்சிருக்கோம் ஷூட்டிங் அப்போது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அநியாயம் பண்ணுவோம், ரொம்ப மோசமாக அநியாயம் பண்ணுவோம். அடிக்கிற அளவுக்கு வருவாங்க. என் கோடேட்டர் தான் போய் என்னை காப்பாற்றுவார். சுந்தரம் வந்து போய் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கன்னுவார். அதே மாதிரி இந்த மாதிரியான நிறைய இருக்குது. அப்புறம் எடிட்டர் சார் அஸ்வின் ப்ரோ வர முடியல. அப்புறம் எங்களோட இன்னொரு எடிட்டர் சதீஷ் சார், அவரும் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் இந்த ப்ராஜெக்டில். அப்புறம் நான் முக்கியமான ஒருத்தரை பற்றி சொன்னோன்னா ஹரி வந்து மிட் நைட்டில் தான் அவர் ஹரிக்கிட்ட பேச முடியுமே. ஏன்னா ஹரி வந்து ஒரு உலக ஃபுல்லாக சுற்றுறவர். அதனால் மிட் நைட்டில் தான் பேச முடியும். இதுக்காகவே நான் அலாரம் வச்சு எழுந்துப்பேன். ஒரு மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஹரி கால் பண்ணணும் அப்படின்ட்டு எழுந்துப்பேன். இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ போனாலும் அப்படி தான் நடக்கும். ஹரி நன்றி. ஆனால் ஹரியோட சாங்ஸ் கேட்டிங்க எல்லோரும், ரொம்ப நல்லா வந்திருக்காரு. தேங்க்ஸ் ஹரி. அதே மாதிரி ஆர்ஆருமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதனால் ஹரி சீக்கிரம் பகலில் பேசலாம் ஹரி, ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்புறம் என் டீம் மெம்பர்ஸ் வேறு யாராவது விட்டுட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க, எனக்கு வர சீக்கிரமாக முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என் ஏடிஸ் டீமுக்கும் அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக படத்தை பற்றி பேசணும்ல இந்த ஈவெண்ட்டில் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஏன்னா படம் அந்தரன் பற்றி என்னென்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க, இதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, இது வந்து ரொம்ப ஒரு வழக்கமான படம் கிடையாது. நாங்கள் வேறு எல்லோரும் நினச்சிப்பாங்கன்னா இந்த ஓவரா பில்டப் கொடுத்து வச்சிங்கன்னா, கண்டிப்பாக அப்படி கிடையாது. அந்தரன் வந்து ஒரு வழக்கமான படம் கிடையாது. இது சொல்லணும்னா இந்த கதையோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஒரு ஆண் மீன்ஸ் ஒரு பெண் மீது கொண்ட அதீத அன்பு. ஆணுன்னா வந்து நம்ம எல்லாருமே அன்புன்னு போயிட்டால் லவ்வில் போயிடுவோம். லவ் மட்டும் கிடையாது, அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம்,
கணவனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் மீது அதீத அன்பு கொள்ளும் போது அந்த பொண்ணுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் 2 விஷயம், என்ன வேணாலும் பண்ணுவான், அதே கொஞ்சம் உச்சரிப்பாக நம்ம மாற்றினா என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அது சீரியஸாக மாறும். இந்த கதையில் 2மே இருக்குது. என்ன வேணாலும் பண்ணுவான்றது பிரச்சனைன்னா, என்ன வேணாலும் பண்ணுவான்றது தான் கதை. முடிச்சிட்டு அப்புறம் இந்த கதையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷனை இந்த படம் எல்லாருக்கிட்டையும் ஏற்படுத்தும். அதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா நான் சொல்கிறத நம்பு, நான் சொல்கிறது சரின்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் சொல்கிறத யோசி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இருக்குது. அது ஏன்னா அது அவங்க சிந்தனைக்கு உட்பட்டு அவங்க யோசிப்பாங்க. அதனால் அந்தரன் படம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நிச்சயமாக நமக்குள்ளே ஏற்படுத்தும். அப்படி எனக்கு ஏற்படுத்தோட விளைவு தான் இந்த அந்தரன். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். அந்தரன் படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்ம தினமும் கடந்து போகிற ஒரு விஷயம், நம்ம அன்பை நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கணும்னு நினைப்போம். அன்புக்கு விரோதமான விஷயம், அன்புக்கு எதிரான விஷயம் பார்த்திங்கன்னா ஆதிக்கம். ஆதிக்கத்துக்கு பல வடிவங்கள் உண்டு. அது மதமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், நிறம், மொழி, வர்க்கம், ஜெண்டர், இப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் ஒன்றை பற்றியே மட்டும்தான் டிஸ்கஷனு. இதில் ஒன்று ஒரு ஆப்ஷனை தான் இதை சொல்கிறேன். இதில் ஒன்றை பற்றிய டிஸ்கஷனை கண்டிப்பாக அந்தரன் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் ஏற்படுத்தும். அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம், இது ஒரு வழக்கமான படமாக இது இருக்காது. நிச்சயமாக ஜூன் 26 எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். ரொம்ப நன்றி பிகைண்ட் நோட்ஸ், தேங்க்யூ. ஏன்னா எனக்கு இது 2வது விஷயமாக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம் நெடியக்கலி மீரா என் ஷார்ட் ஃபிலிம். இன்னமும் அந்த கமெண்டில் போய் படித்தவங்க படம் எப்போ வருதுன்னு கேட்குறவங்க இருக்காங்க. அதனால் இந்த ஈவெண்ட் பிகைண்ட் நோட்ஸில் வரும்போது நான் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்னு வச்சுருந்தேன். இப்போ கண்டிப்பாக எல்லோரும் பிகைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்பீச்சும் போயிடும். நெடியக்கலி டைரக்டர் தான் அந்தரன் டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ரொம்ப நன்றி எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு. முதல் படியாக என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, என் ஃபேமிலியோட சப்போர்ட்க்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவங்களால தான் இன்றைக்கி இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அண்ட் எங்களுக்கு இந்த மேடையை அமைத்து கொடுத்த எங்களுடைய ப்ரொடியூசர் சார் சாம்பசிவம் சார், சிவி சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னுடைய மென்டர் மியூசிக் டைரக்டர் தமன் சார், அவருக்கும் இந்த இடத்துல ஒரு வாட்டி ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சினிமாவுக்கு நான் வர காரணமாக இருந்தே என்னோட நண்பர் அரவிந்த், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் இருக்கிற டைரக்டர், கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை பற்றின ஒரு தெளிவு இருந்தது. அந்த தெளிவு இன்றைக்கி படமாக அவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் இருக்கிற பிரஜினண்ணா அண்ட் எல்லா ஆக்டர்ஸ், அதிரன், ரமேஷ் அண்ட் ராஜீவண்ணா, எல்லாருமே எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. அண்ட் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். இதுவுமே எல்லாரோட 100 கொடுத்துருக்கோம். இவானா இருக்கட்டும், ஒரு டிஓபி, எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர்ஸ், எல்லாருமே டீமோட ஃபுல் கொடுத்துருக்கோம். நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த படத்தை பெருசாக கொண்டு போக முடியும். இந்த படமே சின்ன படம் பெரிய படம்னு இல்லை. இன்றைய நாளைக்கு எல்லாமே மக்கள் டிசைட் பண்ணுறது தான். அது கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக தான் ஆரம்பிக்கும், அது எங்கே பெருசாக போகும்னு தெரியாது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. சின்ன ரீலில் இன்றைக்கி ஒருத்தரோட வாழ்க்கையே மாறுது. அதை நம்பி நாங்களும் எங்களுடைய ப்ரெசன்டேஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லோரையும் நம்பி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம். எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் என் பேண்ட் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்களுக்குமே ஒரு பெரிய நன்றி இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். அண்ட் இந்த படம் ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருந்ததை 10x ஸ்பீடுக்கு ஏற்றின ஓம்லி மியூசிக் அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உங்களோட பிளாட்ஃபார்ம் கிடச்சோடனே எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பூஸ்ட் அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அது மேலேயும் போய் அது படத்துக்கு ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என் பேர் விஜி சதீஷ், நான் இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர். சந்தோஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு என்னை கதை சொல்ல கூப்பிட்டாரு. இந்த மாதிரி படத்தில் பாட்டுங்க இருக்குது, மாண்டேஜ் சாங்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும், ஸோ நீங்கள் இந்த கதையை கேளுங்க அப்படின்னாரு. இந்த கதையை கேட்டவுடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற டைரக்டர் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நான் சந்தோஷம் பார்க்குறேன். ஏன்னா நிஜமாகவே இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வெல்லாம் இருக்குன்னு சொல்கிற ஒரு கதை. அந்த பொண்ணாக இருந்தால் யார் கோரியோகிராஃப் பண்ணால் அந்த கோரியோகிராஃபி நல்லா வரும்ன்றதுனால என்னோடய ப்ரொடியூசர் அடவின்ற படத்தில் இப்போ அவரோட மூவி பண்ணியிருக்கேன். ஸோ அவர் இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணார், அந்த படத்தில் என்னை கூப்பிடல, அது வேறு விஷயம். ஸோ இந்த படத்தில் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் இருக்குன்றதுனால ஸோ என்னை கூப்பிட்டா இதுக்கு 2 விதமாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீனுக்கெலாம் என்னை கூப்பிட்டு வேலை வாங்கினார், கோரியோகிராஃபர் வேலை.
ஆக்சுவலி சாங்க்கு போட்டு சீனுக்கு கூப்பிட்டு என்ன வேலை வாங்கியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிற மூவி இது. ஒரு கோரியோகிராஃபர், லேடி கோரியோகிராஃபராக இருந்து நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை கொடுத்த எங்கள் டைரக்டருக்கும் எங்கள் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் எஸ் த என்டையர் எஸ் சீக்கிரம் வாங்கடா டேய் டக்குனு அதாவது நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ பிஃபோர் வி சைன் ஆஃப், ஐ ரிக்வெஸ்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் ஆஃப் அந்தரன் படம் எல்லாரையுமே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அந்த அழகான புகைப்படத்தோடு மீண்டும் உங்கள் எல்லாரையும் அந்த சக்ஸஸ் மீட்டில் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மறந்துடாதீங்க, ஜூன் 26 ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் MK சாம்பசிவம் தயாரிப்பில் பிரஜன் மற்றும் பலர் நடிப்பில் அந்தரன் தி அண்டர். Please do watch in theaters on June 26. Thank you so much, and once again thanks to the entire audience. Thank you everyone, and thanks to Behind Woods, thanks to DJ, thanks to sound engineer, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, and thanks to VB World. Thank you so much. The entire cast and crew members மேடைக்கு வரவும், along with CV sir, along with Nikhil sir, எல்லாருமே மேடைக்கு வரவும் ஒரு அழகான புகைப்படம் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். Sandra, we request Sandra also to join on the stage. வாங்க boys, please வாங்க மேடைக்கு வரவும். Thank you so much. Thank you. அந்தரன் ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட் டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545 மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Andaran Pre-Release Event.